ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரொம்பவே சென்சேஷனாக இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரீசெண்டாக தளபதி அண்ட் த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, அதுக்கான வைரல் வீடியோ ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி சார் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாவேகா தலைவர் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க. அதாவது கல்பாத்தியாபுரம் சுரேஷ் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இஷ்யூ போயிட்டுருக்கு விஜய் சாரை பற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்களோட ஒய்ஃப் டிவோர்ஸ் இஷ்யூ இந்த ஒரு ரீசன் அப்படின்ற விஷயம் தாண்டி த்ரிஷா மேடமோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தில் கரெக்டாக இந்த டிவோர்ஸ் விஷயமும் லீக் ஆன மாதிரி 2 பேரும் கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் விஷயத்துல தாங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவரால் சவுத் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீச் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் ரீசன் த்ரிஷாவாக தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு காரணம்லாம் வச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோவும் வெளியே வந்ததால் இதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிலாம் பேசி அதை பற்றி நிறைய ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சமுத்திரக்கனி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். அதாவது பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலா சார் ப்ளஸ் சமுத்திரக்கனி இவங்க எல்லாமே ஒன்றா நின்றுட்டு ஆல்ரெடி நல்லா தானே போயிட்டு இருக்குது. 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்த இவர் ஏன் இப்படி ரிவீல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு, யாருக்கு இதனால வந்து பிரோஜனம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. இவர் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னத்துக்கு இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசியிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயம் அவங்களுடைய பர்சனல் விஷயம் அப்படின்றத தாண்டி நிறைய பேர் ஓப்பனப்பாக பேச ஆரம்பிச்சது தான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படி கூட சொல்லாங்க. த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற விஷயத்த ஒரு சில செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டிவோர்ஸ் விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சென்சேஷனல் விஷயத்தை எதுக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணி இன்னும் கொண்டு வராரு, இன்னும் பேச போறலாம் ஏன் மாத்துறாரு அப்படின்றதுதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் த்ரிஷா மேம் அண்ட் விஜய் சார் இவங்க 2 பேரும் வந்திருக்கக்கூடிய இந்த மேரேஜும் ரொம்பவே வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.